إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. நபியின் பெயரால் 3 செய்திகள் பதிவு செய்யப்பட்டு அவற்றிற்கு தலைப்பு கொடுக்கப்பட்டு தமிழிலே ஒரு பதிவு எழுதப்பட்டுள்ளது. இதனை முன்வைத்து இந்த செய்திகள் நம்பகமானவையா, குறிப்பாக ஒட்டக இறைச்சி பற்றிய செய்தி நம்பகமானதா என கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. சஹீஹ் முஸ்லிமிலே 539 என இலக்கமிட்டு முதலிலே ஒரு செய்தி, ஒட்டகத்தின் இறைச்சி உண்பது உளுவை நீக்கும் என தலைப்பிட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எம்மிடம் இருக்கும் தமிழ் மொழிபெயர்ப்பின் இந்த இலக்கத்தில் இந்த செய்தியை நாம் காண முடியவில்லை. அதே நேரத்தில் ஒட்டக இறைச்சி உளுவை முறிக்கும் என்ற இந்த செய்தி இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அமைப்பிலும் கிடையாது. ஆட்டு இறைச்சி, ஒட்டக இறைச்சி ஆகிய இரண்டு பற்றியும் நபியிடம் கேள்வி கேட்கப்பட்டதாகவும், ஆட்டு இறைச்சியை சாப்பிட்டால் நீர் விரும்பினால் உது செய்வீராக, நீர் விரும்பினால் உது செய்யாமல் இருப்பீராக என நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அதன் பிறகுதான் ஒட்டக இறைச்சியை சாப்பிட்டு நான் உது செய்ய வேண்டுமா என அதே நபர் மீண்டும் கேட்கின்றார். நஅம், ஆம், ஃபதவல்லா மின் லுஹூமில் இபல், ஒட்டக இறைச்சியை சாப்பிட்டால் நீ உது செய்து கொள் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே சஹீஹ் முஸ்லிமிலே எம்மிடம் இருக்கும் தமிழ் மொழிபெயர்ப்பில் 588வது இலக்கத்தில் ஒட்டக இறைச்சியை சாப்பிடுவது உதுவை முறிக்கும் என்று தலைப்பிட்டு பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த செய்தி, இது சஹீஹான ஹதீஸாகும், மர்மை நாள் வரைக்கும் உள்ள சரியான சட்டமாகும். இதற்கு அடுத்ததாக சமைத்த உணவுகளை உண்டால் உது நீங்காது என தலைப்பிட்டு சுனன் நசாயில் இருந்து ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகின்றது. இது சஹீஹான ஹதீஸா என கேட்டால் இல்லை என்பது அதற்குரிய பதிலாகும். இதன் அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருந்தாலும் மேலே சொல்லப்பட்டது போன்ற விரிவான ஹதீஸ்களில் தான் புரிந்து கொண்ட விடயத்தை இதில் இடம்பெறுகின்ற ஒரு அறிவிப்பாளர் அவரது கூற்றாக இதனை கூறியிருக்கின்றார். இந்த அறிவிப்பின் அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருந்தாலும் இதிலே கூறப்படுகின்ற செய்தி, அதாவது சமைத்த உணவுகளை உண்பதன் பிறகு உது செய்வது, செய்யாமல் விட்டு விடுவது, இரண்டு காரியங்களிலும் இறுதியாக நபி அவர்கள் நடைமுறைப்படுத்திய முறைமை உது செய்யாமல் விட்டு விடுவதாகும் என்ற இந்த செய்தி நபி அவர்கள் கூறியதல்ல. இந்த மனிதர் புரிந்து கொண்ட ஒரு விடயத்தை இவர் கூறுகின்றார். இது ஹதீஸ் அல்ல என்பதை ஆரம்பகால அதே போன்று பின்னால் வந்த அறிஞர்களும் இதனை சுட்டிக்காட்டுகின்றார்கள். உதாரணமாக இமாம் அபு ஹாத்திம், இமாம் இப்னு ஹிப்பான், இமாம் அபு தாவூத், இது போன்ற அறிஞர்கள் இந்த அறிவிப்பு சரியானதல்ல என்பதை எடுத்து காட்டுகின்றார்கள். இதனை சரியென கூறுகின்ற ஒரு சில அறிஞர்கள் சமைத்த எந்த உணவை சாப்பிட்டாலும் உது செய்ய தேவையில்லை என்று மேலே உள்ள சஹீஹ் முஸ்லிமில் உள்ள ஹதீஸிற்கு முரணாக கூறுகின்றார்கள். இது பிழையான தீர்ப்பாகும். ஆரம்பத்திலே சமைத்த ஒவ்வொரு உணவிற்காகவும் அதன் பிறகு நீங்கள் உது செய்யுங்கள் என நபி அவர்கள் கூறிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே காணப்படுகின்றது. அதே சஹீஹ் முஸ்லிமிலே அதன் பிறகு பல்வேறு சந்தர்ப்பங்களில் சமைத்த உணவுகளை சாப்பிட்டு விட்டு நபி அவர்கள் உது செய்யாமலே தொழுதார்கள் என்ற சஹீஹான ஹதீஸ்கள் இருக்கின்றன. இந்த பின்னணியில் சமைத்த எந்த உணவை சாப்பிட்டாலும் அதன் பிறகு உது செய்ய தேவையில்லை என்ற ஒரு பிழையான சட்டத்தை சுனன் நசாயில் இருந்து இங்கே எடுத்து வைக்கப்பட்ட செய்தியை ஆதாரமாக காட்டி ஒரு சிலர் கூறுகின்றார்கள். அது சஹீஹான ஹதீஸ் என்று ஏற்றுக்கொண்டால் கூட, ஒரு வாதத்திற்காக அதனை நம்பகமானது என ஏற்றுக்கொண்டால் கூட, பொதுவான அந்த அறிவிப்பு ஒட்டுமொத்தமாக எந்த ஒரு சமைத்த உணவை சாப்பிட்டாலும் உது செய்ய தேவையில்லை என்ற புரிதலை தருகின்ற அந்த அறிவிப்பு, அதிலே ஒட்டக இறைச்சியை சாப்பிட்டால் மாத்திரம் உது செய்ய வேண்டும் என்பதை மேலே உள்ள சஹீஹ் முஸ்லிமில் உள்ள ஹதீஸ் கூறுகின்றது. எனவே இரண்டாவது இங்கே பதிவு செய்யப்பட்டுள்ள சுனன் நசாயில் உள்ள ஒரு செய்தி, இது சஹீஹானது அல்ல.
இருந்தாலும் அதனை சஹீஹ் என எடுத்துக்கொண்டால் கூட அது பொதுவான சட்டம். அதாவது சமைத்த உணவுகளுக்காக உது செய்யுங்கள் என நபி அவர்கள் கூறியிருந்த நிலையில் அதன் பிறகு சமைத்த உணவுகள் எதுவாக இருந்தாலும் அதற்காக நபி அவர்கள் உது செய்யாமலே தொழுதிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் ஆட்டு இறைச்சி ஒட்டக இறைச்சி இரண்டு பற்றியும் விசாரித்த போது ஆட்டு இறைச்சிக்கு உது செய்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி என நபி அவர்கள் கூறிவிட்டார்கள். ஒட்டக இறைச்சிக்கு உது செய்ய வேண்டும் என்பதை தனியாக மிக தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். ஆகவே ஒட்டக இறைச்சி சாப்பிட்டால் அதன் பிறகு கட்டாயம் உது செய்ய வேண்டும் என்பதே சரியான சட்டமாகும். அது அல்லாத சமைத்த எந்த ஆகுமான உணவாக இருந்தாலும் அதனை சாப்பிட்டதன் பிறகு உது செய்ய வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது என்பதே இஸ்லாத்தின் சரியான சட்டமாகும்.